அன்புக்குரியவர்களே, பெற்றோரை பெருமைப்படுத்துவோம் என்னும் விவிலியத்தொடரில் இன்று தந்தையை பெருமைப்படுத்திய இயேசு என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 22வது இறைமொழியில் ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். இயேசு தன்னுடைய பணிவாழ்வின் தொடக்கத்தில் தன் சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகிறார். அங்கே அவர் தொழுகை கூடத்தில் அவர் மக்கள் முன்பாக உரையாற்றுகிறார். அவருடைய உரையை கேட்ட எல்லோரும் வியந்து போகிறார். நம்முடைய ஊரை சேர்ந்த ஒரு இளைஞன், ஒரு தம்பி இவ்வளவு அழகாக பேசுகிறார் என்று. லூக்கா 4:22 வாசிக்கின்றோம். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். ஆகவே எல்லோரும் இயேசுவை பாராட்டினார்கள். ஆனால் என்ன சொல்லி பாராட்டினார்கள்? இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என்று சொல்லி யோசேப்புக்கு அந்த பெருமையை அவர்கள் கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளும் தங்களுடைய தந்தையரை இவ்வாறு பெருமைப்படுத்த வேண்டும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பாராட்டை பெற வேண்டும். அவர்கள் இன்னாருடைய மகன் அல்லவா என்று சொல்லி தந்தையை, தாயை பெருமைப்படுத்த வேண்டும். இதுவே ஒவ்வொரு மகனுடைய, ஒவ்வொரு மகளுடைய லட்சியமாக அமையட்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.